அண்ணா வட்டக்கானல் படம் உண்மை அருமையான படம்ண்ணே இது. காளான் இருக்குல்ல, அது எப்படிப்பட்ட ஸ்மக்லிங் நடந்துட்டு இருக்கு, எப்படி நடந்தது, இதை பற்றின கதை. ஹீரோலாம் துருவன் சார் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. எல்லாம் புதுசாக வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுடைய ஆக்டிங் திறமை காட்டுவாங்க. அதே மாதிரி சரத்தனா அவங்களும் கலக்கு போதாரு, துக்குவித் கமாலி அந்த ட்ராவலே வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அவருக்கு நல்லா கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணிருக்காரு. அதே போல் ஒரு திருப்பு முனையாக வந்து ஜார்ஜ் விஜய் நான் சொல்லலாம். அவர் ரொம்ப நல்லா பண்ணி அமைதியாக ஒரு ஊமையாக இருந்து 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 கடைசியாக ஒரு சரவடி மாதிரி அடிச்சு விட்டார். நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. ஆனால் ஹாரிஸ் என்ன பண்ணிருக்கான்னு சொன்னாங்க, நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் எல்லா விஷயம் நல்லா இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா ஒரு கலவி என்ன சொல்கிறது, ஆர்கே சுரேஷ் வந்துட்டா வந்து தப்பான மாதிரிலாம் இல்லை, அப்படியே கொஞ்சம் காமிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு. பையன் படம் இது ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் ரொம்ப அருமையாக ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காரு. அதில் குறைய வைக்கல, அவர் நடிப்பு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த லாஸ்ட் சீன் அடி வாங்கிட்டு கீழே இருக்கிறாரு. அந்த சீன் பார்த்தா உண்மையிலே ஒரு மகா நடிகன் பண்ணுற ஒரு ஒரு பிக்சரைசேஷனை அவர் காமிச்சிருக்காரு. அதனுடைய அந்த அந்த இதை எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் மென்மேலும் வளருவார். இந்த படம் வெற்றி அடையும். 100ஆம் நாள் கொண்டாடும் போது நான் மீண்டும் வருவேன். ஏன்னா இது என்னுடைய மாப்பிள்ளை தான், பித்தாக் புகழேந்தி என்னுடைய மாப்பிள்ளை. அவர் பண்ணுற முதல் படம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. மேலும் நான் இன்றைக்கி 1 கிலோ காஜி கத்தியில் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன். அதில் ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். ஸ்டோரி அருமையாக இருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்குது, ஒன்றும் ஸ்டோரியில் குறையே இல்லை. ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு படம். ரொம்ப அருமையான ஒரு கதை நகர்வு. பார்த்திங்கன்னா எதுலையுமே ஒரு தோய்வு இல்லை, ஒரு போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. படம் உட்கார்றதும் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அது மாதிரி ஒரு மூமெண்ட்ஸு நல்ல க்ளீனாக இருக்குது. அருமையாக பண்ணியிருக்காங்க. பிக்சரைசேஷன் அருமையாக, மியூசிக்கும் நல்லா இருக்குது. அந்த விஷுவலைஸ்லாம் ரொம்ப பார்க்க வேண்டியது, அவ்வளோ அருமையாக இருந்தது. மெசேஜ் அவங்க என்னென்னா, போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாது, போதை விளக்கணும், இளைஞர்கள்லாம் போதை விளக்கணும், அது விட்டுட்டா வாழ்க்கை சீராக இருக்கும், சிறப்பாக இருக்குங்கிற மெசேஜ் சொல்லியிருக்காரு. எல்லோரும் சேர்ந்து வாழணும், தீய பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாதுங்கிற மெசேஜ் சொல்லியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். எல்லாமே பிரமாதமாக இருக்குது. மியூசிக் டைரக்டர் அருமையாக அடிச்சிருக்காரு. ஒன்றுமே எங்கேயுமே சொதப்புற மாதிரியே இல்லை. எல்லாமே ஒரு ஒரு அழகாக கிளாஸாக போயிருக்கு. பாட்டும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி பிக்சரைசேஷன் கிளியாரிட்டி அருமையாக இருக்குது. டைரக்ஷனும் ஃபஸ்ட் கிளாஸு. ஆனால் நான் எனக்கு 62 வயசு ஆகுது எனக்கு. நான் ரிட்டையர்ட் பேங்கர்ஸு. ஆனால் நான் நிறைய படம் பார்த்துருக்குறேன். நான் எத்தனையோ படம் பார்த்துருக்கேன். நான் கவிஞர். எனக்கு விஷுவலைஸு, எனக்கு கவிஞர்களுக்கு தனி ஒரு தாட்ஸ் இருக்கும், விஷுவலைசேஷன் இருக்கும். அந்த வியூவில் பார்க்கும்போது இவங்க எடுத்துக்கிற படம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ், நம்பர் 1, 100 நாள் ஓடும். வாழ்த்துக்கள். படம் நல்லா இருந்துச்சு. டைரக்டர், ஹீரோ எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பாருங்கள். இது ஒரு குறையாக பார்க்காம ஓகே ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த படத்தில் நான் ரோல் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். லைக் ஸ்டோரி இது எப்படின்னா, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல, இப்படியும் ஒரு ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிகரெட்டு அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம், பவுட்ரு அந்த மாதிரி பார்த்துருப்போம். காளான்லேயும் ஒரு ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. லைக் காளான்றது ஒரு போதை. அது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் பண்ணும்போது தான் தெரியும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வட்டக்கானல் அப்படின்றது ஒரு கொடைக்கானலோட ஊர் பேர், ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இந்த மாதிரி இப்பயும் நடந்துகிட்டு இருக்காது. அதை ஒரு ஸ்டோரியாக எடுத்துகிட்டு போய் பண்ணியிருக்காங்க. ஆர்கே சுரேஷா அவர் படத்தில் பார்க்கும்போது பயமாக தான் இருக்கும். அவரோட ஆக்டிங் சொல்ல தேவையில்ல. அவரோட போர்ஷனை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. நார்மல் யூஸ்வலான படங்களை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ மஷ்ரூம்னு புது விஷயம், காளான்கிற ஒரு புது விஷயத்தை எடுத்திருக்காங்க. ஒரு யூஸ்வலாக போதை இதுனா நம்ம டாஸ்மார்க் அப்படி தான் நினச்சிட்டு இருப்போம். நிறையா இருக்குது அதில் ஒவ்வொரு விதமாக இதில் இது ஒரு டீப்பாக ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் உள்ளுக்குள்ள அது என்னென்ன விஷயங்கள் என்ன பாதிப்பு வருது, தனியாக ஆளுங்க விட எல்லா விஷயமும் ஸோ ஃபேமிலியோட ஆடியன்ஸை ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த ஏன்னா நம்ம ஜென்ரலாக உள்ள எல்லாருக்கும் டாஸ்மார்க் மட்டும் தான் நினச்சிட்டு இருப்போம். நிறைய தெரியாத விஷயத்த இது மாதிரி ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு விஷயம் தெரியப்படுத்தணும். அது ஒரு ரீச் நல்லாயிருக்கும். அது பாதிப்புலேருந்து மீள்றதுக்கான ஒரு விஷயம் தான். பக்காவாக எந்த இடத்துலையும் அது எந்த இடத்துலையும் ஒரு இதாக்கல. ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி மியூசிக் ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் என்னை பற்றி பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஏன்னா மனோஜ் சாரோட பேக்கப் பண்ணும்போது கொஞ்சம் அதில் எனக்கு வச்சு
ஹீரோயின் பக்கா அவங்க நல்ல ஆல்ரெடி அவங்க நல்ல 2 படம் நல்ல பெரிய படங்கள்லாம் பண்ணவங்க தானே. அவங்க வெல் மெச்சூர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்கே சுரேஷ் ஆஸ் யூஷுவல். விஸ்வான் சார் நல்லா பண்ணியிருக்காரு சப்போர்ட்டிங். மனோ அவரு நல்ல இன்னும் டெலிவரிகளும் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் ஓவரால் ஓகே தான். ஃபஸ்ட்டு படம் தான் ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த இடத்துலையும் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. வயலன்ஸும் பெருசு ஓரளவுக்கு சின்ன இடங்களுக்கு தேவைப்படுதான வயலன்ஸ் தான். ஸோ ஹியூமர் கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஓகே. பட் ஓவரால் ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ் படம்.